ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய நலம் ஹோம்மேட் ஸ்கின் கேரில் ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ திக்காக இருக்குன்னுட்டு. இது வந்து வெறும் 3 லிட்டர் ஆஃப் ஆயில் தாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. அதுக்கு எவ்வளோ ஹெர்ப்ஸ் போட்டிருக்கோன்னு பாருங்கள். சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம வாட்டர், அதாவது ஜூஸாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே சுண்டி வரட்டும். இதில் மொத்தம் 62 மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கேங்க. டோட்டல் கேர் ஆயில் தான். ஸோ நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் இருக்குது எனக்குன்னு சொல்லி அதுக்கு தனியாக வாங்கிட்டு இருக்க தேவையில்லை. ஹேர் ஃபால்க்கு தனியாகவோ ஹேர் க்ரோத்துக்கு இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வாங்கிட்டு இருக்க தேவையில்லை. இது வந்து டோட்டல் கேருங்க. உங்களுடைய எல்லா ப்ராப்ளமுக்கும் கேட்கும். இப்போ நம்மளுடைய பேஜில் வந்து ஆஃபர் போட்டிருக்கேங்க. 100 ml ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு தான் போட்டிருக்கோம். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ml 150 ருபீஸுங்க நம்மளோடது. இப்போ ஜூலை 31 வரைக்கும் 99 ருபீஸ் தாங்க ஆஃபர் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி கம்மியாக ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ் பேட்சாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுங்க. எதுவுமே வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறதே இல்லை. ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், சோப்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ் ஜெல்ஸ் எதுவுமே வந்து ஷாம்பு எதுவுமே நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறதே இல்லைங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஒரு எண்ணெயே வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் கேட்குங்க. சில பேருக்கு டேண்ட்ரஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பே கூட உறிஞ்சு வரும். சிலது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கும், சிலது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம டோட்டலாக வந்து டேண்ட்ரஃப்னு சொல்லிகிட்டே இருப்போம். பிக்குது, ரொம்ப இச்சிங்காக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ்க்குமே நார்மல் டேண்ட்ரஃப்லேருந்து ஹேர் ஃபாலு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே கேட்குங்க. உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும். ஹீட்டுனால உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் லாஸ் ஆகுதுனாலுமே இது நல்லா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருங்க எல்லா ப்ராப்ளமும். 100 ml இப்போது ஜூலை 31 வரைக்கும் வெறும் 99 ருபீஸ்க்கு தான். ஸோ ஆர்டர் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்குது. நம்ம எல்லாருக்குமேலாம் சொல்ல முடியாது. முக்கால்வாசி பேருக்கு இருக்க தாட் என்ன அப்படின்னா, ஏன் விலை கம்மியாக இருக்குது, மற்றவங்களோடது எப்படி வந்து ரேட் அதிகமாக இருக்குது, அப்போ இது வந்து தரம் இருக்காதோ, இவங்க வந்து 62ன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 10 இன்க்ரீடியன்ட்ஸ் கிடைக்கிறது மட்டும் இந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தாட்லாம் இருக்கும் இல்லைங்க. எனக்குன்னு சொல்லலை, மற்றவங்களுக்கும் சொல்கிறேன். ப்ரைஸ் எப்படி இவங்களால கம்மியாக கொடுக்க முடியுது, அப்போ தரம் இருக்காதோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ஹெர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னு. இதை நான் வந்து இன்னும் இது வந்து குறைஞ்சி வரும், ஓகேங்களா. இது குறைஞ்சி நம்மளுக்கு இன்னும் வந்து எவ்வளோ குறையணும். இந்த லிக்விட் எல்லாமே நமக்கு எவாப்ரேட் ஆகணும், சுண்டி இந்த எண்ணெயில் கலக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த லோ ப்ரைஸு, மற்றவங்க கிட்ட வந்து 100 ml 299 அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ஓகேங்களா. நம்மளோடது ஏன் வந்து லோவாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 20 ஹெர்ப்ஸ் பக்கமாக நம்மளுடைய நேட்டிவ் ஹெர்ப்ஸே கிடச்சிருதுங்க. முக்கால்வாசி மீதி வந்துட்டு ஒரு 40 ஹெர்ப்ஸ் 50 ஹெர்ப்ஸ் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்குகிறோம், ஓகேங்களா. ஆனால் அது போக இதில் வந்து இந்த செலவெல்லாம் போக ஜஸ்ட் ஒரு 10 to 20 ருபீஸ் தாங்க இந்த கேஸ் செலவு, என்னுடைய செலவு, அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, எல்லாத்துக்கும் வந்து போய் சேரணும், எல்லாராலையும் வாங்க முடியணும் ஃபஸ்ட், ஓகேங்களா. ஸோ மிடிலாக இருக்கிறவங்களும் சரி, புவராக இருக்கவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பணக்காரங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க நல்லா ரிச்சாக இருக்கவங்க மட்டும்தான்ப்பா வாங்கணுன்றது இல்லாமல் நல்ல தரமான பொருளை நார்மல் பீப்புள்ஸுமே வாங்கணும். அதனால தாங்க எல்லாத்துக்குமே வந்து கம்மியான ப்ரைஸ் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து தரம் இல்லைன்றது கிடையாது. அப்படி இல்லைன்னா அதிக பொருள் ஆட் பண்ண மாட்டாங்களோன்றதும் கிடையாது. அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறையா ஹெர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். பட் எல்லோரும் வாங்குகிற வகையில் இருக்கணும், நம்மளுக்கும் சேலும் ஆகணும், வாங்குகிற வகையிலையும் இருக்கணும்னு சொல்லி மினிமம் ப்ராஃபிட் தாங்க வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. சீக்கிரம் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.